வணக்கம். இன்றைக்கி காலைல மிஷின்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே பட்லிஃப்ட் ரோலரில் மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை எடுத்தால் தான் கிளியராக கரும்பு எடுக்கும், இல்லைன்னா கரும்பு விட்டுட்டு வரும். இந்த குவார்ட்டர் இன்ச் ஹோஸ் தான் லீக். இது இங்கேருந்து வழிஞ்சு இது மேலே பட்டு இங்கே வருது. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. हमारा बास में बोले तो मेरे नहीं आता. இவ்வளோ ஈஸியாக வேலை பார்த்து बोलना. இது ஒரு டேக் அடிச்சிட்டா கூட பரவாயில்லண்ணா. இதனால தான் அதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கிரிப்பிங் போயிருச்சுங்களா? அது அந்த ஓசை எப்பயுமே எடுத்துருவோம். ஓசை இடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா நேராக போடுங்க. இல்லைண்ணா இன்னும் அந்த பக்கம் இருக்குண்ணா. இன்னும் மடக்குங்க அந்த ஓசை. அப்படி தள்ளுங்க. ரைட்டு. இன்னும் தள்ளுங்க. இங்கே வச்சு தான் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஏற்றுங்க லைட்டாக. ஏன்னா 2 நாள் நம்ம கொஞ்சம் ஜில்லுக்கா. என்ன பேஸ்ட்டு? த்ரெட் பேஸ்ட்டு இதை போட்டுருக்காங்க. த்ரெட்லாக்கா இதை ஊற்றி வச்சுருக்காங்க. நீ ஏற்று இப்போ நம்ம ஊற்றவே இல்லை. இப்படி பிடிச்சிங்க கீழே பிடிங்க. டக்குன்னு கழட்டி மாட்டுங்க. டைம் ஆகுது. இன்னும் மேலே போடுங்க. இல்லை இப்படி திருப்பி போடு. இல்லை அதான் கரெக்டாக தூக்கினா என்ன லூஸாக கிடக்கு. டைட்டு தான் பைப் போடுறோம்ல. வண்டிக்கு 150 வரும். அது ஒரு விஷயம். எங்கே கர்நாடகா போயிருக்கா? சரி பார்த்துப்பா. இல்லை வரீங்களா? வர முடியலன்னா நாளைக்கு சோழிக்கு ஒரு வண்டி பெடாலேருந்து கிளம்புது. பெடாலேருந்து கிளம்புது. பனிக்கம்பேண்டி. ஏன்னா எம்டி தான் வருது. பழையப்பட்டி வரீங்களா? நான் கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்க. நானும் அப்புறம் நடராஜனுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் காலேஜ் பேர் 4 இருக்கு போட்டுறேன் உள்ள. பவர் இல்லை எதுவும் இல்லை எதுவுமே இல்லை. பார்த்துட்டேன் 1 2 3 4 போட்டிருக்கேன் உள்ள. அதுதான் கன் கண்டிஷன் இருக்கணும்ல. அதுக்காக தான் சரி சொல்லு. பார்த்து சொல்லிட்டேன் வர. அது டிபி கட்டணும். இப்போது நம்ம வண்டியில் வந்து எலிவேட்டரில் உள்ள 2 சிலிண்டர் உள்ள சீலுமே போயிடுச்சு. அதனால் கழட்டி மாற்றிட்டுருக்கோம். இது வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருந்தது. ஏன்னா லைட்டாக அதில் ஆயில் லீக் இருந்தது. அதனால் பார்த்துட்டு சொன்னோம். சீலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. டெக்னீஷியனும் ஒரு பையன் வந்தார். அவரும் நல்லா வேலை பார்த்தாரு. இது வந்து இன்னொன்று வந்து இது வந்து மாற்றாமல் அப்படியே ஓட்டினாக்கா என்ன ஆகுனா உள்ள டஸ்ட்டெல்லாம் உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே உள்ள பிஸ்டனையும் அது ஸ்க்ராட்ச் ஆகி அப்புறம் புது சீலே போட்டாலும் அந்த சீலும் போயிடும். இல்லைன்னா அந்த ஷாப்டே புதுசு மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து கவனமாக பார்த்தோன்னா நல்லாவே தெரியும். அது ஆயில் லீக் இருக்கிறது கரெக்டாக தெரியும். ஆயில் படிஞ்சிருக்கும். ஆயில் படிஞ்சிருந்து அது மேலே மண் ஒட்டியிருந்தாலே வந்து கண்டிப்பாக சீல் போயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு இது பார்த்துங்க. அந்த பிஸ்டன் உள்ளே உள்ள சீல் மாற்றியாச்சு. இப்போ அது இந்த மேலே ஹெட்டில் உள்ளது. இதுதான் உள்ளே வந்து டஸ்ட்டு போகாமல் மண் போகாமல் தடுக்கிறது சீலு. இந்த சீல் போனால் தான் ஆயில் லீக் ஆகும் அதிகம். ஆயில் லீக் ஆனாலே இந்த சீல் போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் மெயின். இப்போ நம்ம மாற்றுறது. பழசை கழட்டிட்டார், புதுசு மாட்டிட்டார். இப்போது மாட்டிட்டு உள்ளே இப்போ வந்து இது முதல்ல போட்டுட்டு ஒரு நடட்ட அடுத்தது இந்த இது உள்ள இது மாற்றணும். இதுக்கு வந்து ஒரு செக் நெட் வரும். 32ன்னு நினைக்கிறேன் சைஸு. அந்த சைஸு போட்டு அதை கொஞ்சம் டைட்டு நல்லா வச்சிடணும். ஏன்னா நல்லா டைட்டு வச்சாச்சு. போட்டுட்டு இன்னொன்னோட பைப்லேயும் வச்சு நல்லா பிடிச்சிட்டு டைட்டு வச்சுட்டோம். வச்சுட்டு நம்ம
இந்த இதில் தூக்கி இப்போ இது மாட்டணும். உள்ளே எதுவும் குப்பை இருக்கா என்னென்னு ஒரு நாள் பார்த்துக்கிட்டு திரும்ப அது மேலே இப்போ புதுசு ஆயில் சீல் மாற்றணும்ல, அது லைட்டாக ஆயில் தடவிட்டு அப்படியே லைட்டாக உள்ளே தள்ளணும், ஆட்டி தள்ளணும், போயிடும் அது. அவ்வளோதாங்க. எப்படி கழட்டணுமோ அதேமாரியே திரும்ப மாட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான், சீல் மாற்றுறது அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அந்த இப்போ மேலே உள்ள ஹீட்டு அந்த இது டைட் வச்சுட்டோன்னா நமக்கு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எடுத்து தூக்கி மாட்டி கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது பிடிச்சிக்கிட்டு நமக்கு பண்ண முடியாது. அதனால் அந்த டிப்பரில் பேக் சைடில் ஒரு பின் போடுற மாதிரி வச்சுருந்தோம். அதில் நல்லா மாட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்தது. இல்லைன்னா வயசு இருந்தால் தான் அதில் வச்சு பிடிச்சி டைட் வைக்கணும். இது கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதில் வச்சுட்டோம். அதுமாரி இதை கழட்டும் போது பைப் ரெஞ்சு போட்டு தான் கழட்டணும். ரொம்ப டைட்டாக இருந்தது. மாட்டும் போது திரும்ப அதேமாரி பைப் ரெஞ்சு போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. ஏன்னா அவங்க கம்பெனியில் வர்றது நல்லா சீலு அது த்ரெட்லாக்லாம் போட்டு கொடுப்பாங்க. மாட்டியாச்சுங்க. வண்டி ஆயில் சீல் மாற்றியாச்சு, எல்லாம் மாற்றியாச்சு. சிலிண்டரையும் மாற்றியாச்சு. பின்னில் மாட்டுறாப்புல வேலையே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து திரும்ப கழட்டின மாதிரி திரும்ப வந்து சேஃப்டி பின்னு இதெல்லாம் போட்டு தான் மாட்டணும். அதில் வந்து சர்க்கிளிப் வரும், 2 பக்கமும் வரும். சர்க்கிளிப் வந்து கரெக்டாக போட்டுட்டு ஒரு நாள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில டைம் சரியாக படி இல்லைன்னா கீழே அதுவும் விழுந்துடும். விழுந்துச்சுன்னா அப்புறம் பின்னு உருவிட்டு எலிவேட்டரும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மாட்டும்போது கவனமாக பார்க்கணும். ஓகே, மாட்டியாச்சுங்க. அப்போ அடுத்து செக் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க.